நாங்கள் இப்ப எங்களோட 2024 ஆண்டுக்குரிய ஒளி விழாவை தொடங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த ஒளி விழாவை தொடங்கும் மூலமாக முதலில் குத்து விளக்கு ஏற்றும் நிகழ்வு நடத்த இருக்கின்றது. அதற்கு எங்களுடைய சகோதரர் அவர்களை மேடைக்கு இங்கே அழைக்கின்றோம். செயலாளர் அருட்தந்தை அவர்களோடு சேர்ந்து எங்களுடைய ஆறாவது பணியகத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து இந்த வைபவத்தை தொடங்கி வைப்பார்கள். குத்துவிளக்கேற்றும் நிகழ்வை தொடர்ந்து எங்களுடைய நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றன. இதன்படி முதல் நிகழ்வாக தூய ஆவியானவருடைய பாடலோடு எங்களுடைய நிகழ்வை தொடர்ந்து வைக்கலாம் என்று நினைக்கின்றோம். இன்றைய தூய ஆவியானவருடைய பாடலை எங்களுடைய ஆறாவது பணியகத்தின் பாடகர்களாம் எங்களுக்கு தர இருக்கின்றார்கள். இந்த ஆவியாரின் பாடலை தொடர்ந்து இறைவார்த்தை பின்னர் இயக்குநரின் அதாவது எங்களுடைய அருட்தந்தை அவர்களுடைய ஆசியோடு நாங்கள் எங்களுடைய நிகழ்வுகளுக்கு செல்லலாம்.
வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக இந்த வேளைக்காக நன்றியோடு உங்களை ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீதாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே கர்த்தரப்பா, இந்த நாளிலுமாய் விசேஷித்த விதமாய் உம்முடைய திருமகனை இந்த உலகத்திற்கு ஒளியாய் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். மரண நிழல்படும் நாட்டிலே சுடரொளி உதித்தது என்று பாவத்திலே வாழ்ந்த மக்களுக்கு, இருளிலே வாழ்ந்த மக்களுக்கு ஒளியாய் நீர் இந்த உலகத்தில் உன் மகனை கொடுத்தீரப்பா. வார்த்தை மனு உருவானார், நம்முடைய குடிகொண்டார். எங்களுக்கு மாறுதலாய் மனித ரூபத்திலே பிறந்து நீர் கொண்டு வந்த இந்த உலகத்திற்கான அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சிறப்பாக குடும்பங்களிலும் நம் தேசங்களிலும் நிலைத்திருக்கும்படிக்காய் நீர் தாமே எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துவீராக. நாம் நீர் கொண்டு வந்த ஒளியின் சாட்சிகளாய், அன்பின் சாட்சிகளாய் என்றும் திகழ்கிற வல்லமையோடு ஆவியினுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக. இந்த நாளிலே இடம்பெற இருக்கின்ற இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய கருத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவருடைய வல்லமையினாலே நீர் தாமே வழிநடத்தி எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிகள் சித்தமாய் அமைந்த வல்லமையோடு தொடர்ந்து வழிநடத்துகின்ற ஆண்டவராக இருப்பீராக. இந்த சகல ஜெபங்களை இயேசு ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்துக்குள்ளே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசியை வழங்கி வழிநடத்துவாராக.